வாழ்க வளம். நண்பர்களே, இப்போ நாம மிக ஒரு சக்திமிக்க ஒரு பயிற்சியாகிய கண்ணாடி பயிற்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதனுடைய பலன்களிலே ஒரு மிக முக்கியமான பலன் பாசஸ் கொடுத்தல், அதாவது ஹீலிங் மூலமாக நோய்களை குணப்படுத்துவது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு, அது எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ சிந்திக்க போறோம் கொஞ்ச நேரம். இது நீங்க கண்ணாடி பயிற்சி சரியா முறையா செய்யும்போது இந்த பிராக்டிஸ் நீங்க பண்றதுக்கு ஆரம்பிங்க. தீப பயிற்சி பண்ணிட்டு இது பண்ண வேண்டாம். கண்ணாடி பயிற்சிக்கு தான் அந்த அதிகப்படியான ஆற்றல் இருக்கும். அதனால கண்ணாடி பயிற்சி கற்றுக்கொண்ட பிறகு அதை செய்துட்டு இதை செய்யும்போது நல்ல பலன் நீங்க அனுபவிக்கலாம். அதாவது நம்ம உடல்ல நோய்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் களம். அந்த ஆற்றல் களத்துல ஏதோ ஒரு இடத்துல ஆற்றல்ல தேக்கம், தடை, பற்றாக்குறை அல்லது ஆற்றல் அந்த ஓட்டம் இல்லாம இருக்கிறது. இப்ப நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஓடிக்கொண்டே இருக்குது. கூடவே உயிரோட்டமும் ஜீவகாந்த ஓட்டமும் ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த ஜீவகாந்த ஓட்டம் தான் உடலுக்குள்ள எல்லா இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கு. உங்க இருதயத்தினுடைய இயக்கமும் அதுதான், நுரையீரலுடைய இயக்கமும் அதுதான். சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுவா மாறுறது அந்த ஜீவகாந்தத்தால தான் நடக்குது. எப்படி ஒரு உட நம்ம வீட்டுல பல்வேறு விதமான மின்சார சாதனங்கள் இருந்தாலும் அதுக்கு மின் காந்தம் என்று அந்த மின் ஆற்றல், எலக்ட்ரிசிட்டி, அது இருந்தாதான் உங்களால அந்த பொருள்கள் இயக்கத்துக்கு கொண்டு வர முடியும். அது போல நம்ம உடம்புக்குள்ள எல்லா இயக்கமாக இயக்கி கொண்டிருப்பது அந்த காந்த ஆற்றல் தான். ஒன்று இயக்கி கொண்டிருப்பது காந்த ஆற்றல். அப்ப எனக்கு நுரையீரல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், இயக்கம் சரியா இல்லை, ஹார்ட்ல சரியா இயக்கம் இல்லை, அல்லது டைஜஷன் சரியா இயக்கம் இல்லை. அப்போ இந்த இயக்கங்கள் எல்லாம் எது சரி பண்ணும்னா அந்த ஆற்றல் தான் வந்து சரி பண்ணும். இப்போ லோ வோல்டேஜ் ஆனால் எப்படி கரண்ட் கம்மியாக வந்தால் நம்மளோட அந்த மின்சார கருவிகள் சரியான முறையாக இயங்காதோ, அது மாதிரி ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்கிறப்ப நம்மளால சரியா முறையா இயங்க முடியாது. அதனால பல்வேறு விதமான உடல் உபாதைகள். இரண்டாவது, இந்த உடல் உறுப்புகள் இயக்கத்துக்கு ஓகே, பட் உறுப்புகளே பாதிச்சிருந்தா அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. உறுப்புகளே பாதிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. உறுப்புகளோட இயக்கம் பாதிக்கிறது ஒண்ணு, உறுப்பே பாதிக்கிறது ஒண்ணு. சரி, இந்த உறுப்பு எதனால் ஆனது அப்படின்னு நீங்க ஆழமா சிந்திச்சீங்கன்னா, உறுப்பு காந்தத்தால் ஆனது. எல்லாமே எனர்ஜி. உங்க ஹார்ட் எதனால் ஆனதுன்னா காந்தத்தால் ஆனது. எனர்ஜி தான். எனர்ஜி தான் ஒரு ஸ்டோர் ஆகி நம்மளோட உடலா உறுப்புகளா மாறி இருக்கு. இப்ப இதனுடைய ஹையஸ்ட் லெவல் என்னன்னா, அந்த காந்தத்தை வைத்து உங்க உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளையுமே கூட நம்ம சரி செய்து கொள்ள முடியும். உறுப்பினோட இயக்கத்தை மட்டுமில்ல, உறுப்பையே சரி செய்ய முடியும். ஜீசஸ் நடந்து போறார் ஒரு இடத்துல, அவருடைய மேலிருந்து ஒரு ஆடை அப்படியே நடந்து அப்படியே நகர்ந்து வருது. அது யாரோ ஒரு பெண்மணி தொட்டாங்க.
ஜீசஸ்க்கு அது உணர்த்தப்படுது. அவரோட ஆடையை தொட்டது யாரோ ஒருத்தர் தொட்டுட்டாங்கிறத அவர் உணர்றார். யாரு யாருன்னு கேட்கிறாரு. அது ஒரு பெண்மணி தான் அதை தொட்டான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 12 ஆண்டுகளாக உடலில் இருந்து இந்த உதிரப்போக்கு என்பது ஸ்டாப் ஆகாம இருந்தது. அது மிகப்பெரிய துன்பமா இருந்தது. பல பேரிடம் வைத்தியம் பார்த்தேன், சரியாகல. உங்களுடைய ஆடையை தொட்டால் அது சரியாயிரும்னு சொன்னாங்க. நான் தொட்டேன், இப்பொழுது சரியாகி விட்டது அப்படின்னு அந்த பெண் அந்த ஸ்பாட்ல சொல்லுவாங்க. ஜீசஸ் தொட்டார், அற்புதம் நிகழ்ந்ததுன்னு பலதை நீங்க படிச்சிருக்கலாம். சாய்பாபா தொட்டார், அற்புதம் நிகழ்ந்தது. இப்படி பல மகான்கள் அஹ், என்ன சொல்றது, வள்ளலார் வந்து தண்ணீரை வைத்து நெருப்பாக எரிய வைத்தார். அதையே விளக்கு எண்ணெயாக பயன்படுத்தினார் தண்ணீரை. இயேசு மகன் சொன்னார், அந்த திராட்சை ரசமாக உருவானது நீர் என்றெல்லாம் நிறைய நீங்க படிச்சிருக்கலாம். இந்த வடக்கு சைடு ஞானிகளோட இதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி சித்துக்கள் வித்தைகள் பண்ணுவாங்க. இன்னும் பல்வேறுடைய தங்கம் தங்கமாக மாற்றக்கூடிய ஆற்றல், ஒரு பொருளை ரசவாதம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சித்தர்கள் மகான்களுக்கு கைகூடும். எல்லாமே என்னன்னா அந்த காந்த ஆற்றல் தான். அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. காந்த ஆற்றல் தான் அனைத்துமாக இருக்கிறது. அதனால எதை வேணா சரி பண்ண முடியும், எதை வேணா மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? இந்த உருவம் அப்படியே மாறும். இந்த லூசி படம் பார்த்தீங்கன்னா இந்த உருவம் அப்படியே மாறும். நம்ம உடலோட உருவத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். எப்படி சொல்றது? உம் இந்த குழந்தை விளையாடுவாங்க. ஒரு சின்ன 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 பாக்ஸா வச்சு அதை ஒரு உருவமா மாத்துவாங்க. நீங்க வேணும்னா அந்த பாக்ஸை கழட்டி வேற ஒரு உருவமா மாத்திக்கலாம். இன்னொரு உருவமா மாத்தலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்துல ஒரு மனுஷனா இருப்பாரு, அந்த ரோபோ காரா மாறுவார். அது நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அது மாதிரி நம்ம உருவத்தை என்னவா வேணா மாத்தலாம். உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் சரி பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட சக்தி இருக்குது. இன்னும் நம்ம அந்த சக்தி எல்லாம் பயன்படுத்தவே இல்லை. அப்ப அதுதான் பிரச்சனை. சரிங்களா? இப்போ நம்ம உடல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா எனர்ஜியில தான் பிரச்சனைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடம்பே ஆற்றல் தான். அப்போ உடம்புக்கு தேவையான ஆற்றல் வந்துருச்சுன்னா உடம்பு முழுசா குணமாயிடும். முழுமையா குணமாயிடும். சரி, அப்போ இப்படிதான் உடம்புக்குள்ள இந்த ப்ராசஸ் நடக்குது. அதான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஹீலிங் பிராக்டிஸ், பிராணிக் ஹீலிங், ரைக்கி ஹீலிங், வயலட் ஹீலிங்னு நிறைய ஹீலிங் வந்து மெத்தட்ஸ் வந்து இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. அது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்க முடியுது. ஆத்மார்த்தமா அதை பண்ணாங்கன்னா, சேவை உணர்வோட பண்ணாங்கன்னா அற்புதமான ரிசல்ட் வரும். ஏன்னா அவங்க நல்லா பயிற்சி பண்றவங்களாவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அது அவங்கள வந்து பாதிச்சிடும். அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அந்த ஹீலிங் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அது ஏதாவது தன்முனைப்புல, ஈகோல, தன் புகழுக்காக, பெருமைக்காக, அதுக்காகலாம் பண்ணிட்டாங்க, அல்லது பணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா அது விளைவு வந்து வேற மாதிரி போயிடும். சரிங்களா? அதனால அதெல்லாம் இருக்கிறது விஷயம் உண்மைதான். ஆனா அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நம்ம உடம்புக்குள்ள முழுக்க முழுக்க காந்த ஆற்றல் நிரம்பி இருக்குதுன்னு சொன்னோம். இந்த காந்த ஆற்றத்துக்கு மூலம் வந்து உயிர். இப்போ உயிராற்றல் நம்ம உடம்புல நிரம்பி இருக்கு. இந்த உயிருக்கு மையங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத, விசுப்தி, ஆக்னா, துரியம். 7 மையங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 7 மையங்கள்லையும் என்ன நடக்குதுன்னா சக்ராஸ் இருக்கு. சக்ராஸ் இருக்கு. 9 மைய தவத்தில் நம்ம தெளிவா பார்த்துருக்குறோம். அந்த சக்கரங்கள் வந்து அபரிமிதமா இயக்கத்துக்கு வர்றோம். அது வர்றப்ப என்ன பண்ணும்னா இந்த பிரபஞ்ச காந்த சக்தியை உள்ள இழுக்கும்.
அதுதான் அதனோட வேலை. அப்ப அந்த சக்கரங்கள் எல்லாம் எதனால் ஆனதுன்னா காந்த ஆற்றலால் ஆனது அந்த சக்கரங்கள். காந்த ஆற்றலால் ஆனதுதான் அந்த சக்கரங்கள். சரிங்களா? அப்ப நம்ம உடம்புல அந்த காந்த ஆற்றல் ப்ராப்பரா இருந்தா சக்கரங்கள் ப்ராப்பரா வேலை செய்யும். சக்கரங்கள் ப்ராப்பரா வேலை செஞ்சா பிரபஞ்ச சக்தி சரியா ரிசீவ் ஆகும். பிரபஞ்ச சக்தி சரியா ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உடம்புல இருக்கிற நோய்கள், மனதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே குணமா இருக்காது. அப்ப இந்த கண்ணாடி பயிற்சி சரியா முறையா பண்ணும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்குள்ள அபரிமிதமா இறங்குறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். சரி, இப்போ இன்னொருத்தருக்கு நோய், அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு காய்ச்சல் அடிக்குது, ஒரு வயிற்று வலின்னு ஏதாவது குழந்தை சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். கண்ணாடி பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசத்துக்கு நீங்க இந்த ஹீலிங் பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு கூட விட்டுருங்க, பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் மட்டும் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஒரு மாசம் நல்லா பயிற்சி மட்டும் பண்ணிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பிராக்டிஸ் அப்படின்னா, ஒரு தலையணை எடுத்து வச்சுக்கலாம். சரிதானா? அந்த தலையணையை தான் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு நபர் மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கையில இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கிக்கணும் உள்ள. சரிங்களா? கண்ணாடி பயிற்சி, தெய்வ பயிற்சி பண்ற நாள்ல மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? அது பண்ணாத நாள்ல ஹீலிங் பார்க்க போகக்கூடாது. ஏன்னா உங்க எனர்ஜி பத்தாது, அப்புறம் டிஸ்டர்ப் ஆகும் உடம்பு. அது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நீங்க தியானத்துல மேல வந்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த பயிற்சி எல்லாமே ஹீலிங் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்பு வாங்குற அளவுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா, அது வரைக்கும் ஹீலிங் கொடுக்கறதா இருந்ததுன்னா, வீட்டில் யாராச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க ஹீலிங் கொடுக்கலாம். என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் பண்ணிக்கணும். ஒரு பெட்டு, ஒரு தலைவணி மாதிரி வச்சுக்கிட்டு உங்க கையை நல்லா இப்படி வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள நிரம்புறத ஃபீல் பண்ணணும். கையில நல்லா பிரபஞ்ச சக்தி வர்றதா. சரிங்களா? அப்போ உங்க கை ஃபுல்லா இப்ப பிரபஞ்ச சக்தி நிரம்பி இருக்கு. நீங்க நினைச்சா பிரபஞ்ச சக்தி வரும். ரெண்டாவது, நீங்க கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு இந்த கையில நினைச்சு இங்க ஆற்றல் வரணும்னு நினைச்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலும் இங்க வரும். பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலும் இங்க வரும். இப்போ கை முழுக்க அந்த எனர்ஜி நிரம்பி இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? கையில அந்த ஆற்றல் நிரம்பி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், அந்த உடல்ல அப்படியே மேல இருந்து அந்த தலைமணி வச்சிருக்கீங்கன்னா மேல இருந்து கீழே அப்படியே இந்த மாதிரி இப்படி இப்படி இப்படியே தடவி கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னா இது மேல அப்படியே இப்படி தடவி கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன பண்ணணும், அந்த தலைவாணியோட எட்ஜில் ஒரு சின்ன குண்டா மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு குண்டா வச்சுட்டு அதில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு, கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்புக்கு என்ன ஒரு சக்தி இருக்குதுன்னா இந்த நெகட்டிவ் எல்லாம் இழுத்து அதை வச்சுக்கோ. அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. அதனால கடல்ல குளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாம் அது இழுத்துரும். சரிங்களா? அதனாலதான் உப்பை வந்து கையில கொடுக்க மாட்டாங்க. மாலை நேரத்தில் உப்பை விற்கிறதே கூட சில இடத்துல இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. உப்புக்கு வந்து அது நிறைய பேசலாம். உப்புக்கு அந்த எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவிட்டி சக்தியை, நோயை இழுத்து குணப்படுத்துற தன்மை இருக்கு. அதனால உப்பு சுத்தி கொடுக்கறது, உப்பு மந்திரிச்சு கொடுக்கறது அப்படியெல்லாம் இருக்கும். அது ஒரு சில்வர் குண்டா வச்சுக்கிட்டு அதுல தண்ணி 1 லிட்டரு ஊற்றி அதற்குள்ள இந்த உப்பை போட்டு நல்லா கலக்கி அந்த தலைமாணிக்கு அந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போ இங்கிருந்து அப்படியே நீங்க மேல இருந்து அப்படியே இழுத்துட்டே போகணும். இழுத்துட்டே போறப்ப இந்த உடல் இங்க இருக்குதுன்னா இந்த உடலுக்கு மேல ஒரு அடிக்கு காந்தம் இருக்கும். எப்பவுமே எப்பவுமே உடலுக்கு மேல ஒரு அடிக்கு காந்தம் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த உடலுக்கு மேல இருக்கிற அந்த காந்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உடல்ல இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் அது என்ன பண்ணும், அந்த காந்தத்திலையும் அந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படி சொல்றது, ஒரு பழம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு மேல அந்த அதுல இருந்து வர்ற வாசனை கெட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுல இருந்து வர்ற காந்தம் அந்த தன்மை இருக்கும். அப்ப அந்த உடல் அங்க கெட்டு இருக்குது அப்படின்னா அதனுடைய காந்தமும் கெட்டு கிடக்கும்.
இப்ப என்ன பண்ணணும், அங்கிருந்து அந்த கெட்ட காந்தத்தை அப்படியே இழுத்து கொண்டு போய், உங்க கையிலயும் காந்தம் இருக்கு, அந்த காந்தம் அப்படியே அதை இழுத்து கொண்டு போய் அந்த தண்ணியில ஒரு உதறணும். தண்ணிக்குள்ள கையெல்லாம் படக்கூடாது. மேல இருந்து இப்படி உதறினீங்கன்னா அது கேட்ச் பண்ணிக்கும், அதை ரிசீவ் பண்ணிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 20 தடவை அல்லது 30 தடவை இங்கிருந்து மேல இருந்து அப்படியே அந்த அந்த உடம்புல இருந்து ஒரு நெகட்டிவான தேவையில்லாத சக்தி அப்படியே நீக்கி கொண்டு போய் அந்த தண்ணியில போடுறீங்க. கிளீன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். என்ன பண்றோம்? கிளீன் பண்றோம். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா எப்படி அந்த இடத்த நீங்க தொடச்சு கிளீன் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இது வந்து பாடி பாடி டச் ஆக வேண்டாம். நீங்க கையை மேலேயே இழுத்துட்டு போனா போதும். ஏன்னா ஒரு அடி தூரத்துக்கு அந்த காந்தம் இருக்கும். அதற்குள்ள நீங்க இழுத்து கொண்டு போய் அப்படியே அது ஒரு 10 தடவை, 20 தடவை, ஒரு 30 தடவை. சரிதானுங்களா? இப்படி இழுத்துட்டு போகணும், அதுல தண்ணியில போய் உதறிடணும். இழுத்துட்டு போகணும், தண்ணியில போய் உதறிடணும். ஓகேங்களா? சரி, இப்படி ஒரு 30 தடவை பண்ணிடணும். பண்ணிட்டா இப்ப இதுல இருக்கிற தேவையில்லாத காந்தம் எல்லாம் வெளியே போயிடும். இப்பவே உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடும். சித்த மருத்துவத்துக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்றுவாங்க. இயற்கை மருத்துவம் எல்லாமே அப்படித்தான். சரிங்களா? டாய்லெட் மோஷன் நல்லா போறதுக்கான வேதி கொடுத்து அடிச்சாலே பாதி நோய் முக்காவாசி நோய் போயிடும். உங்களுக்கே பாருங்க, உடம்பு சரியில்லைன்னா ஒரு எனிமா கொடுத்து பாருங்க, ஒரு நல்ல மோஷன் போற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி வச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? உடம்பே ஒரு ரிலாக்ஸ் ஆயிரும், ஃப்ரீ ஆயிரும். சரிங்களா? அப்போ அந்த அந்த கழிவு தான், கழிவு நீக்கும், காந்தத்தில் இருக்கிற கழிவு நீக்கணுமே உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் கையை நல்லா இப்படி வச்சுக்கிட்டு நல்லா அந்த எனர்ஜி வாங்கி இப்ப பியூர் எனர்ஜியை அந்த உடம்புல கொடுக்குறீங்க. முதல்ல உடம்புல இருந்து நீக்குனீங்க, உடம்புக்கு மேல இருந்து அந்த கழிவு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நீக்கிட்டீங்க. இப்போ கிளீனா இருக்குது. இப்போ அங்க எனர்ஜி வேணும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும். சரிங்களா? அருட்பேராற்றல் இந்த தெய்வீக இறை சக்தி இந்த உடல்லையும் உயிர்லையும் பாய்ந்து நிரம்பட்டுன்னு உங்க கையில இருந்து ஆற்றல் அந்த உடலுக்குள்ள போற மாதிரி மனதில் நினைத்து கொண்டு நீங்க அத இப்போ அதுல போய் உதறதா அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இப்போ உங்க கையில இருந்து எனர்ஜி அதுக்குள்ள போகுது, அந்த பாடியில போகுது. அந்த மாதிரி நீங்க பாவனை பண்ணி அப்படியே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு இதுல ஒரு 30 முறை வச்சுக்கோங்க. ஒரு 30 முறை கிளீன் பண்றீங்க, ஒரு 30 முறை அந்த இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி, தெய்வீக சக்தி இந்த உடல்ல பாய்ந்து நிரம்பட்டும். சரிதானுங்களா? அப்படி நீங்க சொல்லி அந்த ப்ராசஸ் கொடுத்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 நாள் அல்லது ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி தலையணை வச்சு நல்லா கொடுத்து உங்க கையில இருந்து ஆற்றல் போறதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். கொடுத்து பழகிட்டு அதுக்கப்புறம் உங்க குழந்தைகளுக்கோ வீட்டுக்காரருக்கோ யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீங்க இந்த ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற அந்த கெட்ட காந்தம் அப்படியே அதுக்குள்ள போயிடும். நீங்க உங்க ஆற்றலை கொடுக்க முடியும். சரிங்களா? இது பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். சரிங்களா? டம்ளர்ல தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு உங்க கண்கள் மூலமாக ஆற்றலை அந்த தண்ணியில கொடுக்கலாம். இதுக்கு வந்து கிளீன் பண்ற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த தண்ணிங்கிறது அது ஒன்றும் கெட்டு போனது கிடையாது. சரிங்களா? உடல்ல தான் கெட்டு கிடக்குது. அந்த உடலுக்குள்ள இப்போ ஆற்றலை நீங்க கொடுக்கணும். தண்ணி வழியா ஆற்றலை ஆட் பண்ணி உள்ள கொடுக்குறீங்க. இப்போ ஒரு மருந்தை எப்படி தண்ணியில கலக்கி உடம்புக்குள்ள கொடுக்குறீங்களோ அது மாதிரி உங்களோட எனர்ஜியை அந்த தண்ணியில கலக்கி எப்படி கொடுக்குறீங்க. சரிதாங்களா? அப்ப அந்த தண்ணீர் அப்படியே உற்று கவனிக்கிறோம். நம்ம கண்கள்ல இருந்து ஆற்றல் அந்த தண்ணிக்குள்ள பாயறதா அப்படியே நீங்க நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றல் அந்த தண்ணியில அபரிமிதமா இறங்கிடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணிய யாருக்கு உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு குடிக்கிற கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள இந்த எனர்ஜி உள்ள போய் அந்த நோயை குணப்படுத்தி.
இதுவுமே ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு நீங்க இப்படி பார்த்து பார்த்து பழகி பழகி இந்த தண்ணியை கொண்டு போய் ஏதோ செடியில் ஊற்றிடுங்க ஃபர்ஸ்ட். சரிதானா? ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை செய்யறப்போ நம்மகிட்ட இருந்து அந்த ஃப்ளோ வந்து ப்ராப்பரா ஆறுது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு ப்ராக்டிஸ். சரிங்களா? அந்த ஃப்ளோ நல்லா வரணும். அந்த ஃப்ளோ வர்ற வழியில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகணும். சரி, இந்த பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்தோடனே பிடிக்க மாட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வர்றதை பிடிக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த தோசை சுடுறப்போ ஃபர்ஸ்ட் தோசை ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தண்ணி வர்றப்ப அது எப்படி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு ஃப்ளோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது கிளீனா வந்துருக்குங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் கூட இதுல வெளியேறி நீங்க பாசஸ் கொடுக்கறதால அடுத்தவங்களுக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் மிகப்பெரிய புண்ணியம் இருக்குது. சரிங்களா? ஆனா நம்ம நல்ல ஒரு தூய மனோநிலையோட இதை செய்யணும். முன்னரே சொன்னது போல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க இதையே செய்யணும். சரிங்களா? ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். இது நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய நோய்கள் இருந்து வெளிப்பட்டுருக்காங்க. சரிங்களா? அதனால இதை நீங்க பயன்படுத்தலாம். 2 டெக்னிக் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நாம இன்னும் 2 நாள் அது ஸ்டார்ட் பண்றோம்னா என்ன டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்ப இருந்து ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொன்னோன்னு அப்ப இருந்து நம்ம கண்ணாடி பயிற்சி பண்ண போறோம். அதுல இருந்து ஒரு மாசத்துக்கு பயிற்சி மட்டும் பண்றோம். அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் இந்த பிராக்டிஸ் பயிற்சி ரெண்டும் பண்றோம். 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாருக்கு வேணா என்ன பண்ணலாம், பாசஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களோட சக்தி வந்து அபரிமிதமா இருக்கும். நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணி பண்ணி உங்க வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க உடம்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். சரிங்க, வீட்டோட நிறுத்திக்கோங்க. இன்னும் ஹீலிங் துறையில் நீங்க போகணும்னா அதற்கான இன்னும் நிறைய நுட்பங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க போகலாம். இதுல நம்ம அந்த ஹீலிங் மருத்துவம் பண்ற மாதிரி தனித்தனியா பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதுல வந்து தனித்தனியா பண்ணுவாங்க. இந்த சக்கரால இருக்கிற எனர்ஜியை கிளீன் பண்ணுவாங்க, சக்கரா வந்து எனர்ஜி படுத்துவாங்க. ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. அதை பார்த்து அந்த மாதிரி போவாங்க. உறுப்புகளை தனியா கிளீன் பண்ணுவாங்க. உங்க ஹார்ட்டை தனியா கிளீன் பண்ணுவாங்க, லங்ஸை தனியா கிளீன் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் தனித்தனியா இருக்குது. நாம அந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு மெடிசன் மெத்தட் அந்த போகல, நம்ம மருந்து அப்படிங்கிற மெத்தடுக்கு போகல. ஹோல் பாடியில நீங்க கிளீன் பண்றீங்க. அது எங்கெல்லாம் தேவையில்லாத இருக்கோ எல்லாம் போயிடும். ஹோல் பாடிக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க, அதோட முடிச்சுங்க. இது வெரி பெஸ்ட் மெத்தட். சரி, எல்லா ஹீலிங்லயும் வெரி பெஸ்ட் மெத்தட் ஹோலா கொடுக்கறது தான். சரிங்களா? மொத்தமா அந்த எனர்ஜி போகட்டும், இறை சக்தி பரவி அந்த உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் அப்படிங்கிற விஷயத்தோட அவங்க நல்லா இருக்கணும், குணமாகணும் அப்படிங்கிற நார்மலா நேர்மறையான எண்ணத்தோட நீங்க ப்ராசஸ் கொடுக்க கொடுக்க ஒரு தடவை 2 தடவை கொடுத்தாலே அவங்களுக்குள்ள அந்த எனர்ஜி வந்து அபரிவிதமா இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டையும் ஒரு மாசம் நீங்க ட்ரெயின் அப் பண்ணி அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுத்து ரிசல்ட்டை கண் கூட பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீங்க இந்த தண்ணி நல்லா வாழ்த்தி நல்லா எனர்ஜி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. இப்ப மார்கழி மாசத்துல நம்ம அதுதான் பண்ணோம். அதிகாலையில அந்த தண்ணி என்ன பண்ணோம், பிளஸ்ஸிங் பண்ணி அதே மாதிரி கண்ணை மூடி எனர்ஜி அதுக்குள்ள இறக்கி கண்ணில் பார்த்தும் எனர்ஜி அதுக்குள்ள கொடுத்து அந்த தண்ணியை ஃபுல்லா எனர்ஜி படுத்திட்டு அந்த தண்ணியை நாமளும் குடிக்கலாம், மற்றவங்களும் கொடுக்கலாம். நீங்க காந்த சிகிச்சை அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய நெட்ல யூடியூப்ல இருக்கு. 2 காந்தம் கொடுப்பாங்க அதுக்கு. ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி நிரப்பி 2 பக்கம் நார்த் போல் சவுத் போல் காந்தத்தை வச்சு இரவு வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில அந்த தண்ணி அபரிமிதமான ஆற்றலா மாறிடும். ஏன்னா 2 பக்கம் அந்த பெரிய காந்தம் இருக்குது. அப்ப காந்த ஓட்டம் என்ன ஆகும், அந்த தண்ணிக்குள்ள அபரிமிதமா ஓடி அந்த தண்ணி காந்த நீராக மாறிடும், சக்தி மிக்க நீராக மாறிடும். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பருகிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகுங்கிறத சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காந்த சிகிச்சை முறையெல்லாம் இருக்குது, நீர் காந்த சிகிச்சை எல்லாம் இருக்குது. நம்ம அது அதனோட ஒரு பார்ட்டு தான் நாம் இப்போ பேசியிருக்கிறோம். சரிங்களா? இதுவே நமக்கு போதுமானதா இருக்கும். உங்க உடம்புல ஏதாவது டிஸ்டர்ப் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், அந்த நீரை எடுத்து நல்ல எனர்ஜி கொடுத்து
அந்த உடல்ல இருக்கிற உபாதை பரிபூர்ணமா குணமாகறதுக்கு நன்றின்னு அதுக்கு நீருக்கு நல்லா சொல்லி அதை நீங்க குடிச்சு பாருங்க. அந்த நீர் உள்ள போய் அந்த எப்படி ஒரு மருந்து உள்ள போய் ஒரு இடத்த நோயை குணப்படுத்துதோ அப்படி அந்த நீர் உள்ள போய் எந்த நோயும் குணப்படுத்தும். ஏன்னா நீர் வந்து உடம்புல இருக்கிற அத்தனை கோடி செல்களுக்குள்ளேயும் போய் வரும். சரிங்களா? அதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. நீர் வந்து சாதாரண விஷயம் அல்ல. சரியா? அப்போ அந்த அந்த நீரை நம்ம புனித நீரா மாற்றி நமக்கும் நன்மையை பயன்படுத்த முடியும். செல்வ வளங்களை ஈர்க்க முடியும். சரிங்களா? நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியும். பிறருக்கும் நோய்களை குணப்படுத்த முடியும். இதை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது கண்ணாடி பயிற்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பலன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சரி. இது தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா நல்லது. ஓகே. நம்ம இப்போ இன்னைக்கு தேதி 6 இல்லையா? இன்றிலிருந்து நம்ம தற்சோதனை பயிற்சி வந்து சிறப்பாக துவங்க இருக்கிறோம். அந்த வாய்ப்பை நீங்க எல்லாருமே சரியா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? எல்லாருமே இங்க இருக்கிற ஆசிரியர்கள், இந்த அடிப்படை யோகா பயிற்சியில் இருக்கிற புதிய ஆனந்த யோகா பயிற்சியில் இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே நான் சொல்றேன், தற்சோதனை பயிற்சி வந்து மிக மிக அவசியமான பயிற்சி. அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம உட்கார்ந்து முறையா பயிற்சி செய்யறது இல்லை. இப்ப இன்று இரவு 8:30 to 9 அந்த அரை மணி நேரம் தொடர்ந்து நாம ஒரு 3 மாதங்களுக்கு அந்த தற்சோதனை பயிற்சியை ஆழமா செய்ய போறோம். இது ஒரு 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 முறை இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நீங்க எதெல்லாம் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரிங்களா? அப்ப அந்த தற்சோதனை இன்று இரவு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே 8:30 to 9 நீங்க எல்லாருமே நிச்சயமா கலந்துக்கோங்க. இது லைஃப் லாங் பண்ணணுங்கிறத மனசுல வச்சு வரணும். சரிங்களா? ஏதோ நான் சொல்றதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் வர்றது அப்படி இல்ல. இது நிச்சயமா நம்ம பண்ண வேண்டிய ஒரு பயிற்சி. சரிங்களா? அதனால மற்ற வேலைகள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு 8:30 மணிக்கு எல்லாருமே Zoomல ஜாயின் பண்ணுங்க. அந்த புதிய தற்சோதனையில நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா பண்ண போறோம். இன்னும் இதில் நிறைய ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். அது உடல் நல பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனம், கேரக்டர், நம்மளோட சோம்பேறித்தனம், நம்மகிட்ட இருக்கிற கோபம், கவலை, தீய எண்ணங்கள், சரி, நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அது. அதெல்லாம் நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி எப்படி நம்ம இன்னும் ஆழமா அதை கொண்டு போலாங்கிறதையும் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? அதனால நீங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் முழுமையா கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது யூடியூப்லேயும் வரும், ஜூம்லேயும் வரும். யூடியூப்ல லைவ்ல இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் வேணால் பயன்படுத்திக்கலாம். ஜூம்லேயும் வர்றதை நீங்கள் எல்லாருமே கலந்து பயன்பெறலாம். ஓகேங்களா? சரி. அப்புறம் நம்மளுக்கு 8ஆம் தேதி நாளை மறுநாள் அடுத்த தியானம் நித்யானந்த தவம் என்று ஒரு இந்த காந்த சக்தி அடிப்படையாக வச்சு ஒரு தவம். அந்த தவத்தை வந்து நம்ம சிறப்பாக அந்த தீட்சையை வாங்கி அந்த தவத்தை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். நித்தம் நித்தம் ஆனந்தம். சரிதாங்க. நித்தம்னா நாள். நித்தம்னா 4 நாள், ஒவ்வொரு நாளும் என்று அர்த்தம். ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு பிராக்டிஸ். அதுக்கும் நிறைய பலன்கள் இருக்கு. நம்ம காந்த ஆற்றல் மூலமா தான் அந்த அந்த தவம் நடக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு அந்த சனிக்கிழமை வகுப்புல சொல்லி அதுக்கான தீட்சையை வழங்க இருக்கிறோம். அதனால தொடர்ந்து அந்த 7 நாட்கள் முறையாக விரதம் கடைபிடிக்கிறத கடைபிடிச்சிட்டு வாங்க. இல்லைனாலும் இந்த 2 நாள் ப்ராப்பரா இருங்க. நாளை மறுநாள் எடுக்கக்கூடிய அந்த தீட்சை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையட்டும். சரிங்களா? சரி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அப்புறம் 10ஆம் தேதி உங்களுக்கு கண்ணாடி பயிற்சி நடத்திடுவோம். சரிங்களா? ஆல்ரெடி எத்தனாம் தேதி சொன்னேன்னு எனக்கு தெரியல. 8ஆம் தேதி சனிக்கிழமை, 9 ஞாயிறு, 10ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து கண்ணாடி பயிற்சி நம்ம ஜூம்ல இதில் நடக்கும். சரிங்களா? அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்திக்கோ. 4:30 to 5 காலையில், 10ஆம் தேதி காலையில் 10 வச்சுக்கலாமா? இல்லை 11 ஆக்சுவலாக தைப்பூசம் வருது. அந்த அன்னைக்கே வச்சுக்கலாமா? பௌர்ணமி தினமும் இருக்கு. அப்போ 11 வச்சுக்குவோம். 10 வேண்டாம். சரிங்களா? 11 உங்களுக்கு வகுப்பு இருக்கிற நாள் செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி தினம். இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த காந்த ஆற்றல். அதனால
11ஆம் தேதி வச்சுக்கோ. செவ்வாய்க்கிழமை காலையில் 4:30 to 5 நமக்கு கண்ணாடி பயிற்சி இருக்கும். நீங்கள் முழுசாக அதில் கலந்துக்கணும். சரிங்களா? ரைட். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவரும், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. அப்புறம் இந்த அடிப்படை பயிற்சி அதை பற்றி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதுக்கு நிறைய போஸ்டர்ஸும் இப்போ வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம், வீடியோவும் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். சரிங்களா? அது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு அடிப்படை பயிற்சியில் நிறைய நண்பர்களை இணைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். சரி, ஓகே, நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி.